നാലാவது ഗദ്യഭാഗത്തിലേന്ത് 15வது ഗദ്യഭാഗം വരയ്ക്കും ഋദ്ദിക്കുകൾ பகவான் கிட்ட சொல்லறதாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. அதனால ரித்திஜ ஊஜுஹு, ரித்திக்குகள் இப்படி பகவான் கிட்ட சொன்னா. ഭഗവാൻ മഹാവിഷ്ണു ചതുർബാഹുവായിട്ട് 4 തൃക്കരങ്ങളിലെയും ശംഖചക്ര ഗദാധാരിയായിട്ട് ശംഖചക്ര ഗദാ പത്മങ്ങളോട് കൂടിയിട്ട് സർവാഭരണ വിഭൂഷിതനായിട്ട് അങ്ക പ്രത്യക്ഷമാനോണ്. அந்த பகவானுக்கு வேண்ட உபச்சாரங்களெல்லாம் செஞ்சுட்டு தண்ட நமஸ்காரம் செஞ்சுட்டு சபாவாசிகளும் நாபியும் ரித்திக்குகளும் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா. பகவானை பார்த்து ரித்திக்குகள் சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். 4வது கத்ய பாகம். அர்ஹசி முஹுஹு அர்ஹத்தமா அர்ஹணம் அஸ்மாகம் அனுபதானாம் நமோ நம இதி ஏதாவது சதுபசிச்சிதம் கஹ அர்ஹதி புமான் பிரகிருதி குணவ்யதிகரமதிஹி அனீஷஹ ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோஹோ அர்வாக்தநாபிஹி நாமரூப ஆக்ருதிபி நாமரூப ஆக்ருதிபிஹி ரூப நிரூபணம். அர்ஹசி முஹுஹு அர்ஹத்தமா அர்ஹணம் அஸ்மாகம் அனுபதானாம் நமோ நம இதி ஏதாவது சதுபசிச்சிதம் கஹ அர்ஹதி புமான் பிரகிருதி குணவ்யதிகரமதிஹி அனீஷ ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோஹோ அர்வாக்தநாபிஹி நாமரூப ஆக்ருதிபிஹி ரூப நிரூபணம். அர்ஹசி முஹுரர்ஹத்தமா அர்ஹசி முஹுரர்ஹத்தமா அர்ஹணமஸ்மாகமனுபதானாம் நமோ நம இத்யேதாவது சதுபசிச்சிதம் கோர்ஹதி புமான் பிரகிருதி குணவ்யதிகரமதிரனீஷ ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோரர்வாக்தநாபிர்நாம ரூபாக்ருதிபி ரூப நிரூபணம். அர்ஹத்தமா பூஜிக்கப்படுறதுக்கு அர்ஹதை இருக்கிற சிரேஷ்டனான விஷ்ணு. அஸ்மாகம் எங்களோடு அர்ஹணம் உபசாரத்தை ஸ்வீகரணத்தை நீங்கள் ஸ்வீகரியுங்கோ. நாங்கள் உங்களை பலவிதமா உபசாரம் பண்றோம், அதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கோ. உங்களோடு சேவகர்களாயிருக்கிற நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிற அர்ச்சனைய ஸ்வீகரியுங்கோ. உங்களை நமஸ்காரம் பண்றதுக்காக்கும் சஜ்ஜனங்கள் எங்களை படிப்பிச்சிருக்கா. எப்பவும் உங்க நினைவு இருக்கணும் அப்படின்னு சஜ்ஜனங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கா. உங்களை மனசுல தியானிச்சுண்டு தண்ட நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கா. அப்படி இருக்கிற நீங்கள் இதா டைரக்ட் ஆயிட்டு பிரத்யட்சமாயிருக்கேன் உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம், எங்களோட உபசாரங்கள் எல்லாம் ஸ்வீகரியுங்கோ.
சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்த இந்த பிரபஞ்சத்துல மனச கொண்டு சேர்த்தி இருக்கிற காரணத்தால எங்களோடு புத்தி அப்படிங்கிறது சரியான விதத்தில் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்கிறது. எங்களோட சக்தி, புத்தி சக்தி ஸ்ட்ராங்கா இல்லை. அப்படி இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் எப்படி ஆக்கும்? பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு, நம்பிக்கையோடு கூடிட்டு, நம்பிக்கை இருந்தா கூடியும் அந்த கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு பூஜிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரகிருதி புருஷ பரிணாமத்தால உண்டாயிருக்கிற நாம ரூபாதிகளால பரம்பொருளை வர்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இல்லை. இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவாளாக்கும் நாங்கள். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதோட்சஜனான உங்களை வர்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படி சாதிக்கும்? நிர்குணஸ்வரூபியாயிருக்கிறவங்களை எங்களோட கண்ணால காண முடியாது. எங்களுடைய இந்திரியங்களால ஒன்றும் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. இருந்தா கூட எங்ககிட்ட இருக்கிற கருணையோடு கூடிட்டு நீங்கள் எங்களுக்கு காணறா மாதிரி ஒரு ரூபத்தை சுவீகரிச்சுட்டு இதா எங்க முன்னால வந்து நிக்கிறேளே, அப்படி இருக்கிற உங்களை நாங்கள் என்ன சொல்லி ஸ்துதிப்போம், என்ன சொல்லி நாங்கள் வர்ணிப்போம்? அனுபதான உங்களோட சத்குணங்களை பின்தொடர பக்ததாசர்களான எங்களோட ஸ்வீகரணம் நீங்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு ரிசீவ் பண்ணுங்க. அர்ஹணம் முகுஹு ஸ்வீகர்த்தும் அர்ஹசி. எங்களோட ஸ்வீகரணத்தை மறுபடியும் ஸ்வீகரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. முகுஹு அப்படின்னு சொன்னது மறுபடியும். எங்களுடைய எல்லா ஆபத்து கட்டங்களிலையும் நாங்கள் உங்களை கூப்பிடுறதெல்லாம் நீங்கள் எங்க முன்னால வர, அப்பெல்லாம் நாங்கள் கொடுக்கிற எல்லாவித உபச்சாரங்களையும் ஸ்வீகரிக்கிறதுக்கு உங்களுக்கு அர்ஹதை இருக்கு. எங்களோட எல்லா ஆபத்து கட்டங்களிலேயும் எங்களுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டு எங்களுடைய எல்லா தேவைகளும் நடத்தி தர நீங்கள் ஒவ்வொரு தடவை எங்களுக்கு முன்னால பிரத்யட்சப்படுறதையும் நாங்கள் கொடுக்கிற ஸ்வீகரணத்தை ஸ்வீகரிக்கணும். பக்தர்களோடு சல்காரம் நீங்கள் ஸ்வீகரிக்காம இருக்கக்கூடாதே. ஆருக்குமே உங்களோடு நாம ரூப குண மகிமகள் பூர்ணமாயிட்டும் தெரியாது. அப்படிங்கிறதுனால வாக்குகளால உங்களை ஸ்துதிக்கிறதுக்கு எங்களுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபியாக்கும் நீங்கள், அதோட்சதனாக்கும் நீங்கள், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட உங்களை இந்திரியங்களால எப்படி ஸ்துதிப்போம்? பரபிரம்மே ஆன நீங்கள் எங்களுக்கு முன்னால சகாம ரூபத்தில் பிரத்யட்சமாயிருக்கு. நமோ நமா இதி, நமஸ்காரம் நமஸ்காரம் இப்படின்னு நாங்கள் உங்களை ஸ்துதிக்கிறோம். இது ஏதாவது சத் உபசிச்சிதம், இதாக்கும் இது மட்டும்தான் சஜ்ஜனங்களான எங்களுக்கு எங்களோட முன்னோர்கள் உங்களை ஸ்துதிக்கிறதுக்கு சொல்லி தந்திருக்கிற விஷயம். நமோ நம நாராயணாயா அப்படின்னு உங்களை நமஸ்கரிக்கிறதுக்காக்கும் சஜ்ஜனங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கா. பிரகிருதி குண வியதிகர மதிஹி, திரிகுணங்கள் இன்க்ளூடா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல புத்தி லயிச்சிருக்கிற ஜீவாத்மாவுக்கு, இந்த பிரபஞ்ச விஷயங்களில மனசு லயிச்சிருக்கிற ஜீவாத்மாவுக்கு புத்தி பகவானில பூர்ணமாயிட்டும் லயிக்காமதான் இருக்கு. அப்படி புத்தி பகவானில பூர்ணமாயிட்டும் லயிக்காம இருக்கிற நாங்கள் அனீஷா
ഇന്ദ്രിയ മന കൺട്രോൾ ഇല്ലാത്തവർകളാക്കും. ഭഗവാനിലെ കൂടിച്ചേരർക്ക് സാമർഥ്യമില്ലാത്തവാളാക്കും. രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളാല് ബുദ്ധി വേണ്ടപടി വർക്ക് பண்ணாம இருக்கிறவாளாக்கும். கஹ புமான் இப்படியெல்லாம் இருக்கிற ஏதொருவனுக்கு பிரகிருதி புருஷயோகோ, பிரகிருதிக்கும் ஜீவாத்மாவுக்கும், பிரகிருதிக்கும் 24 தத்துவங்கள் இன்க்ளூடா இருக்கிற பிரகிருதிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தனித்தனி சரீரங்களுக்குள்ள வசிக்கிற ஜீவாத்மாவுக்கும் அதாக்கும் இங்க பிரகிருதி புருஷயோகோ. பிரகிருதி சொல்றது 24 தத்துவங்கள் இன்க்ளூடா இருக்கிற இந்த பிரபஞ்சம். புருஷயோகோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த புருஷோத்தமனான பகவான். அப்போ பிரகிருதிக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரஸ்ய ஈஸ்வரஸ்ய அப்பாற்பட்ட பரம்பொருளுக்கு சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற அந்த விராடு ரூபத்திலையும் வெஷ்டி சரீரங்களுக்குள்ள வசிக்கிற ஜீவ சைதன்யத்துக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளுக்கு 24 தத்துவங்கள் இன்க்ளூடா இருக்கிற பிரகிருதிக்கும் பிரகிருதியில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் வசிக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளுக்கு ரூப நிரூபணம், ஒரு ரூபத்தை கொடுத்து இதாக்கும் ஈஸ்வரன் அப்படின்னு நிச்சயிக்கிறதுக்காயிட்டு கஹ அர்ஹதி ஆரிக்காக்கும் அதுக்கு சாதிக்கும். அர்வாப்தநாபிகி ரொம்ப ரொம்ப முன்னால இருக்கிற பிரபஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இருக்கிற பரம்பொருள், அந்த பரம்பொருளிலேருந்து அதுக்கப்புறமா உத்பவிச்சதான எல்லாம் எல்லாம் பரம்பொருளே நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்க. அந்த அவதாரங்களை வர்ணிக்கிறதுக்கு எங்களால எப்படி சாதிக்கும்? இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதும் வாக்குகளால வர்ணிக்கிறதும் எப்படி? காரியங்களால காரணத்தை வர்ணிக்கிறது எப்படி? காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. ஆனா காரியத்தால காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. பகவல் மகிமை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரகிருதிக்கோ வெஷ்டி சரீரங்களில இருக்கிற ஜீவாத்மாவான புருஷனுக்கோ சாதிக்காது. நாம ரூப ஆகிருதிபீஹி பரம்பொருளை நாமரூப ஆகிருதிகளால வர்ணிக்கிறதுக்கு கஹ அர்ஹதி ஆருக்கு சாதிக்கும்? அஞ்சாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். சகல ஜனநிகாய விருஜின நிரசன சிவதம பிரவர குணகணைஹி ஏகதேச கதனம் ருதே. சகல ஜனநிகாய விருஜின நிரசன சிவதம பிரவர குணகணைகதேச கதனாத்ருதே. குணகணைஹி ஏகதேச கதனம் ருதே. குணகணைகதேச கதனாத்ருதே. சகல ஜனநிகாய விருஜின நிரசன சிவதம பிரவர குணகணைகதேச கதனாத்ருதே.
சர்வ ஜனங்களோடும் பாபங்களை இல்லாம பண்றதுக்கு திராணி இருக்கிற சிரஷ்டனான உங்களோட குணகணங்களில ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற ஏதாவது கொஞ்சம் குணங்களை எங்களோடு சக்திக்கு தகுந்த மாதிரி வர்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தான் எங்களால சொல்லறதுக்கு சாதிக்கும். உங்களோடு மகத்தான அந்த குணகணங்களை பூர்ணமாயிட்டு தெரிஞ்சவா ஆரும் கிடையாது. அப்படி இருக்கிறத எப்படி வர்ணிப்போம்? அதை கம்ப்ளீட் ஆயிட்டு சகல எல்லா ஜனனிகாய உயிரினங்களோடு கூட்டத்தையும் விரிஜின நிரசன, விரிஜினம் அப்படின்னா பாபம், அந்த பாபத்தை இல்லாம பண்ணுற நிரசனா, பாபத்தை இல்லாம பண்ணுற சிவதமா, ரொம்ப ரொம்ப மங்களகரமா இருக்கிற பிரவரா, சிரஷ்டமான குணகணைகி பகவல் குணங்களோடு ஏகதேச கதனம் ஹிருதே, ஏகதேசம் அப்ராக்சிமேட் ஆயிட்டு குத்து மதிப்பாயிட்டு ஏதோ கொஞ்சோண்டு பார்த்து, கதனம் ஹிருதே கொஞ்சம் மாத்திரமாயிட்டு ஏதாவது எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி வர்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பகவானே, உங்களோடு மகத்துவத்தை பூர்ணமாயிட்டு தெரிஞ்சவா ஆருமே இல்லை. அப்படி இருக்கிறத எப்படி அதை வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும்? உங்களோடு அந்த திருவிளையாடல் கதைகளை இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் சொல்லி உங்களை வர்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆறாவது கத்திய பாகம் பார்க்குறோம். ரித்துக்குகள் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்க்குறோம். பரிஜன அனுராக விரஜித சபல சம்சப்த சலில சித கிசலய துளசிகா துர்வ அங்குரைஹி அபி சம்ருதயா சபர்யயா கில பரம பரிதுஷ்யசி. பரிஜன அனுராக விரஜித சபல சம்சப்த சலில சித கிசலய துளசிகா துர்வாங்குரைரபி சம்ருதயா சபர்யயா கில பரம பரிதுஷ்யசி. பரிஜனானுராக விரஜித சபல சம்சப்த சலில சித கிசலய துளசிகா துர்வாங்குரைரபி சம்ருதயா சபர்யயா கில பரம பரிதுஷ்யசி. பரிபூர்ணனாயிருக்கிற பகவானே, நீங்கள் உங்களோடு தாசர்களாயிருக்கிற பக்த தாசர்களாயிருக்கிற எங்களோடு பக்தியால எடறின கண்டத்தோடு கூடிட்டு ஸ்துதிக்கிற ஸ்துதியிலேயும் யவம் அங்குரம் இலை துளசி துர்வா இப்படி இருக்கிற விஷயங்களால அர்ச்சிக்கிறதுனாலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு தீரற ஆச்சரியம்தான் இது. பரமா சிரேஷ்டா அப்படின்னு பகவானை கூப்பிடுறா ரித்திக்குகள். பரிஜன அனுராக பகவல் பக்தர்களோடு பாசத்தால
அன்பினால விரஜித செய்யப்பட்ட சபல ஸ்பஷ்டமல்லாத அவ்யக்தமான சபல സംശബ്ദ ഇടറിന ശബ്ദത്തോടു കൂടിയിട്ട് ഉത്തമ ഭക്ത ലക്ഷണമാക്കും பகவானோட நாமங்களை சொல்லறத கண்டம் இப்படி இடறது அப்படிங்கிறது பக்தியோடு உத்தம லட்சணம். ஸ்பஷ்டமல்லாத சப்தத்தோடு கூடிட்டு அதாக்கும் இங்க ശബള സംശബ്ദ ഇടറിന ശബ്ദത്തോடு கூடிட்டு സലില ജലം சீத கிசலய ரொம்ப சாஃப்டா இருக்கிற தளிர் இலைகள் துளசிகா துளசி இலை துர்வா அருகம்புல்லு அப்படி இல்லைன்னா தர்பை அங்குரைஹி அதே மாதிரி முளைக்க வச்ச நவதானியங்கள் அப்படி இல்லைன்னா பூமொட்டுகள் துர்வாங்குரம் ரொம்ப சாஃப்டா இருக்கிற புல்லுகள் இதனாலையெல்லாம் யவம் அங்குரம் இலை துளசி துர்வா இதனாலையெல்லாம் சம்பிரதயா இப்படி கலெக்ட் செஞ்சவையாலையெல்லாம் சபர்யா நாங்கள் உங்களை நன்னா பூஜிக்கிறோம். நீங்கள் இருக்கேளே எங்களோடு இந்த சின்ன சின்ன அன்பளிப்பை സ്വീകരിച്ചിട്ട് പരിതുഷ്യസി കില സാറ്റിസ്ഫൈഡ് ആகவும் ചെയ്യறேளே ஆச்சரியம்தான் இது. காரணஸ்வரூபனாயிருக்கிற உங்களிலேந்தாக்கும் எல்லா விஷயமும் இங்க உண்டாயிட்டுள்ளது. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறவாளாக்கும் இங்க இருக்கிற ஏதொரு விஷயமும் உங்களால உண்டானதாக்கும், நாங்களும் உங்களால உண்டானவாளாக்கும். அப்படி இருக்கிற நாங்கள் உங்களோடு பொருளையே உங்களுக்கே சமர்ப்பிக்கிறோமே, அதை நீங்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு സ്വീകരിக்கிறீர்களே, என்னொரு ஆச்சரியம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேந்து நீங்கள் கொடுத்த விஷயத்தை அல்லாதைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரத்துக்கு எங்க கையில இல்லை. அப்படி இருக்கிறத அதெல்லாவும் நீங்கள் സ്വീകരിച്ചിട്ട് സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് എங்களுக்கு അനുഗ്രഹത്തെ തരേളേ, എന്നൊരു ആശ്ചര്യമാക്കും ഇത്. ഏഴാவது ഗദ്യഭാഗം பார்க்கிறோம். അധ അനയാ അഭി ന ഭവതഃ ഇജ്യയോഃ ഉരുഭാരഭരയാ സമുചിതം അർത്ഥം ഇഹ उपलभामहे. अध अनया अभि न भवद इज्ययोः उरुभारभरया समुचितम् अर्थम् इह उपलभामहे. अदानयाभि न भवद इज्ययोरुभारभरया समुचितमर्थमिहोपलभामहे. நானாவிதத்தில் இருக்கிற திரவியங்கள் உங்களுக்கு சமர்ப்பிச்சுட்டு செய்யற பூஜைகள் ஒன்றும் பக்தியோடு கூடி செய்யலை அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதான் பலவிதமான திரவியங்களால உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் அதெல்லாம் സ്വീകരിച്ച് எங்களில
சந்தோஷத்தோடு கூடிட்டு அனுகிரகம் பண்றேளே. அப்புறம் அதாக்குமிங்க அதான் அப்படியெல்லாம் நாங்கள் சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் உருபாரையா உருபாரபரையா ரொம்ப ஜாஸ்தியான திரவியங்கள் உபயோகிச்சு உங்களுக்கு செய்யற பூஜைகள் அனயா இஜ்யயோகோ அபி உங்களுக்கு செய்யற பூஜைகளாலேயும் பவதஹா உங்களுக்கு சம் உஜிதம் அர்த்தம் நன்னா உஜிதமான பிரயோஜனம் நாங்கள் செய்யற இந்த பூஜைகளால எல்லாம் உங்களுக்கு அதனால ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது இங்க ந உபலபாமகே எங்களுக்கு காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. பக்தி இல்லாதக்கு பலவித பொருள்களால செய்யற பூஜைகளால ஒருவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுருக்கோம். பக்தி இல்லாதக்கு சமர்ப்பிக்கிற ஒன்னினாலேயும் நீங்கள் திருப்தியாக மாட்டேள் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுருக்கோம். பலவித திரவியங்கள் உபயோகிச்சு உங்களுக்கு செய்யற பூஜைகள் அதெல்லாம் பக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா அதெல்லாம் பிரயோஜனப்படாததாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். செய்யற பூஜைகள் எல்லாம் வேஸ்ட் அதை நாங்கள் நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கோம்.